கிரண்யகசிபு என்ற அசுர அரசன் இருந்தான். அவன் விஷ்ணுவை வெறுத்தான். அவனுடைய மகன் பிரகலாதனானால் விஷ்ணுவின் பெரிய பக்தன். இதை சகிக்க முடியாமல் கிரண்யகசிபு கோபத்தில் எரிந்தான். அவன் மகனை அழைத்து, நானே கடவுள், என்னைத்தான் வணங்கு என்று கட்டளை போட்டான். ஆனால் பிரகலாதன் அமைதியாக, அப்பா, எல்லோருக்கும் ஒரே கடவுள் நாராயணன் என்று சொன்னான். இதை கேட்டு அவன் இன்னும் கோபமடைந்தான். ஹிரண்யகசிபு தனது படையினருக்கு கட்டளையிட்டான். பெரிய கொடிய யானையை கொண்டு வாருங்கள். ஒரு பருமனான போருக்குப் பழகிய யானை கொண்டு வரப்பட்டது. அவன் சொன்னான், இந்த குழந்தையை யானையால் மிதிக்கச் செய்யுங்கள். பிரகலாதன் நடுவில் நிறுத்தப்பட்டான். அவன் பயப்படவில்லை. அவன் கண்களை மூடி, நாராயணா, நாராயணா என்று ஜபித்தான். அதிசயம், யானை வேகமாக ஓடி வந்தது. அனைவரும் இப்போது அவன் உயிர் போகும் என்று நினைத்தார்கள். ஆனால் யானை அவன் அருகில் வந்தவுடன் அது திடீரென அமைதியாகி அவன் முன் தலையை குனிந்தது. அது அவனை மிதிக்கவில்லை. பிரகலாதனுக்கு ஒன்றுமாகவில்லை. ஹிரண்யகசிபுவின் அதிர்ச்சி. அவன் அதிர்ந்து போனான். இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் பிரகலாதன் சிரித்தான். என்னை விஷ்ணு காப்பாற்றுகிறார்